பொதுவாக வந்து மரம் வளர்ப்பு அப்படின்னு ஒரு கருத்து வந்தால் நம்ம யாரும் எந்த மனிதரும் மரத்தை வளர்க்குறதே இல்லை. அதை வேணால் அதை பராமரிக்கலாம், ஒழுங்குபடுத்துகிற வேலையை நம்ம பண்ணுறோம். நம்ம நாட்டில் தான் இந்த மிளகு அதிகமாக விளையுது. இதோட நன்மைகள் கருதி தான் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் 10 மிளகு இருந்தால் பகை நின்றுன்னு உண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இதை வச்சு தான் வந்தது. ஏன்னா மிளகு வந்து உணவுலையோ இதில் கிட்ட விஷத்தை முறிக்கும். 2.5 வருஷத்துலேயே வந்து மிளகு வந்து காய்ப்புக்கு வந்துடுது. அப்போ வந்து இந்த வருமானங்கிறது நம்ம கூடுதலான வருமானம் வளத்தை நம்ம உருவாக்குறது மூலமாக தான் நம்ம வரும் தலைமுறைக்கும் வரும் சமூகத்துக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுங்கிற அடிப்படையில் நான் அதை உருவாக்கியிருக்கேன். வணக்கம், என்னோடய பேர் சாவே காமராசு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் சிறியலூர் ஊராட்சியில் உள்ள கரம்பக்காடு ஜமீனுடைய கிராமம். நான் பிறந்த பிறவியில் விவசாய குடும்பங்கிறதுனால விவசாயத்தை பற்றி எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் படிக்கிற காலத்துலேருந்தே இப்போ குழந்தை பருவத்துலேருந்தே எனக்கு விவசாயம் ரொம்ப விருப்பமான தொழில். காலங்காலமாக வந்து தாத்தா பண்ணார், அடுத்து அப்பா பண்ணார், நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் வேறு என்ன இதெல்லாம் மாற்றம் கொண்டு வரலாங்கிற ஒரு எனக்கு முனைப்பு எப்போதும் உண்டு. நான் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே வந்து குடுமியான்மலையில் உள்ள உழவர் பயிற்சி நிலையத்திட்ட உழவர் ஆய்மன்ற அமைப்பாளராக இருக்கேன். அதனால் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் உள்ள எல்லா வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்களுக்கும் நான் பயணிச்சிருக்கேன். அதனால் பல்வேறு இடங்களில் பல்வேறு தரவுகள் எனக்கு வந்து தெரிஞ்சது மூலமாக வந்து புதுமையான பயிர்களை நம்ம இடத்துல பயிர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்ததுனால முதல்ல வந்து நான் சந்தனம் வைக்க ஆரம்பித்தேன். அடுத்து வந்து முதல்ல வருமானத்துக்காக தென்னை சாகுபடி பண்ணேன். தென்னை சாகுபடி வந்து ஒரு நிரந்தரமான பயிராக இல்லைன்னு நான் கருதுனதுனால அதில் பல்வேறு வகை மரங்களை நான் நட ஆரம்பித்தேன். பல்வேறு வகை மரங்கள் நட்டப்போ பார்த்திங்கன்னா அயல்நாட்டு வகை மரங்களை நான் நட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு என்ன படிப்பினை அப்படின்னா அயல்நாட்டு மரங்களை விட நம்மளோட பாரம்பரிய மரங்கள் நடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் பல்லுயிர் பரவலினுடைய மாவட்ட பயிற்றுனர்னா நான் இந்த மாவட்டத்தில் உள்ள 498 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் பல்லுயிர் பரவல்னால் என்ன, அதை எப்படி பராமரிக்கணும் பாதுகாக்கணுங்கிறத பற்றியான பயிற்சி நான் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு அந்த அறிவு எனக்கு இருந்ததுனால நம்மளோட இடத்தையே வந்து ஒரு பல்லுயிர் பரவல் இடமா மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வந்து பல்வேறு வகை மரங்கள் வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய மரங்கள் தான் நம்ம இப்போ மண்ணுக்கு உகந்தது ஏற்றதுன்னு சொல்லி நம்மளோட பாரம்பரிய மரங்களே வந்து நம்ம வளர்க்க ஆரம்பித்தேன். பொதுவாக வந்து மரம் வளர்ப்பு அப்படின்னு ஒரு கருத்து வந்தால் நம்ம யாரும் எந்த மனிதரும் மரத்தை வளர்க்குறதே இல்லை. அதை வேணால் அதை பராமரிக்கலாம், ஒழுங்குபடுத்துகிற வேலையை நம்ம பண்ணுறோம். மரம் வளர்ப்புங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா மரத்தை நம்ம யாரும் வளர்க்குறதில்ல. அதுக்கு மண்ணுக்கு தனக்கு தேவையான சத்துக்களை மண்ணிலேருந்து எடுத்துக்கிட்டு அதுவே இயல்பாக வளருது. அது மாதிரி வந்து மரங்கள் வளர்ப்பு அந்த ஈடுபாடு இருந்ததுனால இந்த பகுதியில் வந்து மிளகு அப்படிங்கிற ஒரு அறிமுகம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து வந்தது. அந்த மிளகு அறிமுகத்தை வந்து நான் என்னோடக்கு முன்னோடிகளாக இருந்த திரு ராஜாகன் ஆசிரியர், திரு பாலுச்சாமி இவங்கள்ட்டெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு நம்ம தோட்டத்தில் ஏன் மிளகு வளர்க்கக்கூடாது, ஏன்னா நான் இயல்பாகவே என்கிட்ட மரங்கள் இருக்குது, அப்போ மரங்கள் மூலமாக வந்து மிளகு வளர்க்க ஆரம்பிக்கிறேன். அப்படி தான் நான் ஆரம்பித்தது. பொதுவாக வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நான் வந்து மிளகு சாகுபடி பண்ணணும் அப்படின்னா, அதாவது மொட்டை தரிசாக வச்சுக்கிட்டு நான் சாகுபடி பண்ணணும்னு நினைப்பாங்க. இது ஏற்றது இல்லை என்னோடய கருத்து. பொதுவாக வந்து நமக்கு இயல்பாகவே அந்த மரம் வளர்ப்புங்கிற எண்ணம் வந்ததுக்கு பின்னாடி தான் மிளகை நம்ம சாகுபடி பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பாதி நிழலும் பாதி வெயிலும் தேவைப்படும். நான் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் நிறைய மிளகு வளர்ப்புன்னு ஆரம்பித்தது நிறையா தேடி கற்றுக்கிட்டேன். திருவண்ணாமலையில் உள்ள நறுமணப்பயிர் ஆராய்ச்சி நிலையத்தில் போய் அங்கே நிறையா பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து என்னுடைய அனுபவத்தில் உள்ளதையும் ரெண்டையும் ஒப்பிட்டு எதாவது நம்மளை சாத்தியங்கிறத ஓரளவுக்கு நான் வந்து இதை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். கஜா புயலுக்கு முன்னாடி என்னோடய தோட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் அருமையாக இருந்தது. கஜா புயல் மட்டும் இல்லைன்னா 1 டன் 1000 கிலோ நான் மிளகு எடுத்திருப்பேன். அவ்வளவுக்கு நான் என்னோடய மிளகு கொடி இந்த பகுதியில் வளர்த்துருந்தேன். ஆனால் கஜா புயலில் எனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு பின்னாடி இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெரிய பராமரிப்புலாம் அதை செய்யலை. ஏற்கனவே உள்ள கொடி அதுவே வளர்ந்து படர்ந்து ஏறி காய்ச்சிருக்கு. அதை நான் ஓரளவுக்கு நான் வந்து ஒழுங்குபடுத்துகிறேன், அவ்வளோதான். இதை வந்து ஒரு விருப்பத்தோடு செஞ்சால் தான் நம்ம அதை சாதிக்க முடியும். இதில் வந்து தொழில் முறையாக வந்து நான் அந்த செய்யலை. ஒரு விருப்பம், நம்மளோட இடம் தரிசாக கிடக்கக்கூடாது, விவசாயம் பண்ணணும், தாத்தா பண்ணார், அப்பா பண்ணார், இப்போ நம்ம பண்ணுறோம், நம்ம காலத்தில் வந்து இது மாதிரி தரிசா போட்டோன்னு யாரும் சொல்லிடக்கூடாங்கிறதுக்காக அதை பராமரிக்கிறதுக்கு செய்கிறேன். நீங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. நான் சிறுவனாக அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து மானாவாரி பயிர்கள் தான், நிலக்கடலாம் சாகுபடி பண்ணுவாங்க. தோட்டத்துலேருந்து கிணறு வெட்டுவோம், ஒரு 30 அடி கிணறு வெட்டுவோம். அடுத்த வருஷம் மழை பெய்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கிணறு இடிஞ்சு மறுபடியும் கீழே போயிடும். அப்புறம் மண் தூரணும், அதில் பார்த்திங்கன்னா பெரிய மரம் போட்டு அதில் தான் தண்ணி இறைக்கணும். இப்படியெல்லாம் இருந்த காலம் போக, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆழ்குழாய் கிணறு வந்ததுக்கு பின்னாடி இன்றைக்கி இந்த சூழ்நிலையே மாறி இருக்குது. இந்த எல்லாம் மானாவாரிய பயிர்கள் இருந்த இடத்துல மரம் வளர்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பகுதியே வந்து கஜா புயலுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் மரங்கள் உருவான இடம்.
அரசாங்க மரம் வளங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த பகுதியில் வந்து மரம் வளர்க்க ஆரம்பித்தேன். அது இயல்பான குணம், அந்த பகுதி மக்களுக்கான குணம். அது மிளகுமே அதில் தான் சாத்தியமாச்சு. ஏன்னா வந்து வெயில் காலத்தில் வெயில் பகுதியில் வந்து மிளகு வருமாங்கிறது தெரியலை. இது நான் விளையாட்டாக தான் நட ஆரம்பித்தேன். மிளகை ஒரு 10 செடி நட்டிருந்தேன், அது காய்க்க தொடங்குது. ஆனால் அது வணிக ரீதியாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. என்னோடய ஆசிரியர் திரு ராஜாக்கன் அவங்க வந்து அவர் சொட்டு நீர் பாசன முறை அமைக்கணும்னு சொன்னப்போ நான் அதை போய் பார்த்தப்போ எனக்கு அவர்கிட்டேருந்து நான் பள்ளியில் படித்ததை விட இந்த மிளகு சாப்பிட்டு நிறையா நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் வந்து நாமளும் ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிற எனக்கு ஒரு தூண்டுதலில் நான் வந்து செஞ்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிளகு மட்டும் அப்படின்னு நம்ம பார்த்துட முடியாது. எல்லா மரங்களும் ஊடாக நம்ம அதை உருவாக்கணும். மரங்கள் மட்டும் இல்லை, மரங்கள் வச்சுட்டாலே வந்து நம்ம பறவைகள் வருது, மற்ற உயிரினங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து அடைக்கலம் தேடி வருது. அதுவும் வாழ்ந்துட்டு போகுது. தேனீக்கள் நிறையா இருக்குது. அப்போ அதாவது வந்து பல்லுயிர் வளத்தை நம்ம உருவாக்குறது மூலமாக தான் நம்ம வந்து நம்ம வரும் தலைமுறைக்கும் வரும் சமூகத்துக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுங்கிற அடிப்படையில் நான் அதை உருவாக்கியிருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயங்கிறது வந்து ரொம்ப நவீனத்துவம்லாம் வந்து வேளாண்மையில் வந்து புகுந்துருக்கு. அவ்வளோ நவீனத்தை வேளாண்மையில் புகுத்தி வேளாண்மையை நம்ம செய்கிறப்ப நிறையா தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிறையா இடுபொருட்களை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சாலும் கூட அது எதுக்கு ஒப்பாகுதுன்னா, நம்ம வந்து விவசாயத்தை விளைவிச்சு எடுத்துடலாம். ஆனால் அந்த வரவு செலவுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு வேகமாக ஒரு மனிதன் ஓடி போய் பாறையில் மோதிக்கிட்டால் என்ன நிலைமை உருவாகுமோ அன்றைக்கி வந்து நவீன விவசாயம் பண்ணி சாகுபடி பண்ணி விளைச்சலில் வர்றதுங்கிறது அதுக்கு ஒப்பாக இருக்கிறதுனா அப்படி தான் நான் கருதுகிறேன். அதனால் வந்து நான் அதில் மாற யோசித்தேன். அதாவது தென்னை போட்டுட்டோம். தென்னையில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் உள்ள மட்டையெல்லாம் வெளியில் எடுத்து கொண்டு வந்து எரிச்சிட்டு தென்னை மரத்துக்கு அதாவது வந்து ரசாயன உரங்கள்லாம் இட்டு இதுவெல்லாம் சாகுபடி பண்ணி பார்த்தப்ப முட்டு வலி செலவுலே வந்து நம்ம கணக்கு பண்ணுவோம், ஒன்றும் மிச்சப்படலை. அதுக்கு பிறகு தான் நான் வந்து இதுலேருந்து மாறணும் அப்படின்னா மரம் வளர்த்தா தான் நம்ம அதுக்கு மாற முடியும். அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து அங்ககச்சத்துக்கள், அதாவது கரிமச்சத்து இருந்தால் தான் எவ்வளவு நம்ம இடுபொருள் கொடுத்தாலும் அந்த கரிமச்சத்து தான் பயிர் வளமாக வளரும். அப்போ கரிமச்சத்து எதுலேருந்து கிடைக்கும்னா நம்ம மரத்துலேருந்து கிடைக்கிற இல்லை மண்ணில் மேலே விளையிற இலை தலை குப்பை இதை அப்படியே குப்பையாக்கணும். இதை எருவாக்கினா தான் இதில் கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து அதுக்கு பின்னாடி மாறி மரங்கள் வந்து நிறையா வைக்க ஆரம்பித்தேன். மரங்களோட ஊடுபயிராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்து யோசிச்சு தான் மிளகு. இப்போ இந்த மிளகு வந்து ஒரு மரத்தில் ஒரு 5 வருஷம் ஒரு மரத்தில் ஏற்றிருக்கோன்னா ஒரு 5 வருஷத்தில் அவனோட காய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ வந்து பச்சை மிளகு கிடைக்கும். அதை காய வச்சோன்னா 5 கிலோ வந்து காஞ்ச மிளகு கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் மிளகு சாப்பிட தொடங்கின காலத்தில் கிட்டத்தட்ட 1 கிலோ வந்து 1000 ரூபா மிளகு விற்றுது. இன்றைக்கி 700 ரூபாய்க்கு குறையாமல் மிளகு விற்றுட்ருக்கு. அப்போ வந்து இன்றைக்கி மரங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 12 வருஷத்தில் ஒரு வேப்ப மரம் 26 ரூபாய்க்கு கொடுத்தேன். அதுவே வந்து ஒரு 25 வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு அந்த வேப்ப மரம் விற்றுருக்கும். அதனால் வேகமாக இந்த இடத்துல மரங்கள் நல்லா வேகமாக வளருது. இந்த மரங்கள் அது 25 வருஷம் இல்லை ஒரு 30 வருஷம், இப்போ தேக்குனா 40 வருஷம் கழித்து நமக்கு அதில் வருமானம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிளகு சாகுபடி பண்ணுறது மூலம் மரங்களில் நடுறது மூலமாக வந்து 2.5 வருஷத்துலேயே வந்து மிளகு வந்து காய்ப்புக்கு வந்துடுது. 2.5 வருஷத்துலேருந்து அடுத்தடுத்து ஒரு 4-5 வருஷத்தில் வந்து ஒரு மரத்தில் ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 கிலோ வந்து பச்சை மிளகு கிடைக்கும். அது காஞ்சதுன்னா ஒரு 5 கிலோ காஞ்ச மிளகு கிடைக்கும். அப்போ வந்து இந்த வருமானங்கிறது நம்ம கூடுதலான வருமானம். பின்னாடி வந்து மரங்கள் விற்கிறது தனி வருமானம். நம்ம இப்போ இடையில உள்ள நம்ம செலவுகளுக்காக இதை வந்து நம்ம வந்து இந்த வருமானத்தை பயன்படுத்த முடியும். அதனால் வந்து மிளகும் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பயிராக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டில் தான் இந்த மிளகு அதிகமாக விளையுது. இதோட நன்மைகள் கருதி தான் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. இன்னும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்தது, எகிப்தியர்கள் வந்து தங்கத்தை கொடுத்துட்டு மிளகை வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 10 மிளகு இருந்தால் பகை நின்றுன்னு உண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இதை வச்சு தான் வந்தது. ஏன்னா மிளகு வந்து உணவுலையோ இதில் கிட்ட விஷத்தை முறிக்கும். மிளகு மாதிரி இருந்ததுனால தான் மிளகாய்க்கு வந்து மிளகு காய் போல் இருந்தனால மிளகு காய் மிளகாய் ஆச்சு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஏக்கர் இந்த இடத்துல என்னோடய சாகுபடி நிலம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து முதன்மை வந்து பலா இருக்குது, அடுத்து வேம்பு இருக்குது, அடுத்து பூவரசு இருக்குது, மகோகனி இருக்குது, குமிழ் தேக்கு இருக்குது, மாஞ்சியம் இருக்குது, ஜாதிக்காய் இருக்குது, இது மாதிரி சந்தனம் இருக்குது, கொய்யா இருக்குது, மா இருக்குது. அதாவது எல்லா வகை மரங்களும் இந்த இடத்துல நான் உருவாக்கியிருக்கேன். பெரும்பாலும் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எந்த வகை மரங்களில் மிளகு ஏற்றலாம் அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலான பேர் எனக்கு தொலைபேசியில் கேட்பாங்க. இந்த தோட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் செம்மரத்தை வச்சுருக்கேன்,
அதாவது இப்போ முருங்கை மரம் கூட அதில் கூட மிளகு கொடி இருக்குது, நாவல் இருக்குது. எல்லா வகை மரங்கள்லையும் மிளகு கொடி ஏற்றலாம். அதுக்கு இந்த வகை மரங்களில் தான் வந்து மிளகு ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து நம்ம தோட்டத்தில் அந்த இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு களைச்செடியாக உள்ள அழிஞ்சின்னு சொல்லுவோம், இந்த அசோகில் ஒரு மரம் இருக்குது, அதை கூட நான் வெட்டி வீசுறதில்ல. ஏன்னா அதில் மிளகு ஏற்றுவேன். அதுமாதிரி கறிவேப்பிலை வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து களைச்செடி, இந்த பகுதியில் வந்து கறிவேப்பிலை களைச்செடி, அந்த கறிவேப்பிலை மரத்தில் கூட செடியில் கூட நான் வந்து மிளகு ஏற்றிருக்கேன். அதுமாதிரி இழுப்பையில் ஏற்றிருக்கேன். அது மாதிரி வந்து இந்த வகை மரங்களில் தான் மிளகு ஏறும், இந்த வகை மரங்கள் ஏறாங்கிறது தான் இல்லை. என்னென்னா நம்ம மிளகு ஏற்றுறது நீண்ட கால வயதுடைய மரத்தில் ஏற்றினோன்னா, ஏன்னா மிளகு கிட்டத்தட்ட 50 வருஷம் வந்து அந்த செடியோட ஆயுள் காலம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீண்ட காலம் நம்ம தோட்டத்தில் எதை இந்த பயிரை வைக்க முடியுமோ, எந்த மரங்கள் வைக்குமோ அந்த மரங்களில் மிளகு ஏற்றுறது தான் சால சிறந்தது. மிளகு மட்டும் வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் முதல்ல மரங்களை வளர்ப்போம். மரங்களில் ஊடு பயிராக மிளகு நம்ம சாகுபடி பண்ணுவோம். அதுலேயும் வேறு பயிர்களையும் நம்ம பண்ண முடியும். அது நம்ம அனுபவத்தில் கற்றுக்கணும். ஏன்னா மற்றவங்களோட அனுபவம் நமக்கு வந்து ஓரளவுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். நாமளும் வந்து அனுபவத்தில் நம்ம கற்றுக்கணும். மிளகுல ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வந்து மரங்களுக்கு ஊடாக நம்ம கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.